நாமக்கல்லில் நடைப்பயிற்சி மேற்கொண்டவர்கள் மீது ஆம்னி வேன் மோதியதில் தம்பதி உட்பட 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையில் நிகழ்ந்த பதைபதைக்க வைத்த கோர விபத்தில் நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்தவர் 58 வயதான மலையப்பன். இவர் 47 வயதான தனது மனைவி நிர்மலாவுடன் சாலையோரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கம். இவர்களுடன் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த 65 வயதான செல்லம்மாள் என்பவரும் காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வார். இந்நிலையில் வழக்கம் போல் அதிகாலை 5 மணி அளவில் 3 பேரும் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தனர். காட்டூர் பெட்ரோல் பங்க் அருகே சென்றபோது எதிரே சென்னை பதிவெண் கொண்ட ஆம்னி வேன் ஒன்று அதிவேகமாக வந்துள்ளது. திடீரென அந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டவர்கள் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் தூக்கி வீசப்பட்ட தம்பதி உட்பட 3 பேரும் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 3 பேரின் உடல்களையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆம்னி வேனை வேகமாக ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் மணிகண்டன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடைப்பயிற்சி சென்றவர்கள் மீது ஆம்னி வேன் மோதிய விபத்தில் தம்பதி உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் மோகனூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.